மீண்டும் மக்கள் தர்பார் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பது மகிழ்ச்சி. இன்றைய சூழ்நிலையில் பரிதாபத்துக்குரியவர்கள் மாணவர்களே, பெற்றோர்களே, ஆசிரியர்களே என்ற தலைப்பில் பேசிக் கொண்டிருக்கின்றோம். இங்கே ஒவ்வொருவரும் மாணவர்கள் சார்பாகவும் பெற்றோர்கள் சார்பாகவும் ஆசிரியர் சார்பாகவும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் கருத்துக்களை கேட்டு நாம் தீர்வு காண்போம் என்று சொல்லி மீண்டும் வாருங்கள், தொடங்கலாம் மக்கள் தர்பார். இன்றைய சூழலில் பரிதாபத்துக்குரியவர்கள் பெற்றோர்களே. ஸ்கூல்ல ஒரே யூனிஃபார்ம் வைக்கிறாங்களாங்க சார். திங்கக்கிழமை ஒரு யூனிஃபார்ம், செவ்வாய்க்கிழமை ஒரு யூனிஃபார்ம், புதன்கிழமை ஒரு யூனிஃபார்ம். இத்தனை யூனிஃபார்ம் எதுக்குங்க சார்? நீங்க நல்லா ட்ரெஸ் போட்டு அழகா இருக்கணும்னு சொல்லி சார், அதுதான் எங்க வேலை. இல்லைங்க சார், அந்த குழந்தைய ரெடி பண்ணி ஆட்டோல ஏத்தும் போது கத்தும், ஐயோ இன்னைக்கு ஒயிட் யூனிஃபார்ம் போட்டு போடலாம், அவ்வளோதான் அப்படிங்க. அதை தரத்தரன்னு இழுத்துட்டு வந்து யூனிஃபார்ம் மாத்தி உள்ள அனுப்புறதுக்குள்ள எங்க உயிர் போயிட்டு வந்துருதுங்க சார். கல்யாணம் ஆயிடுச்சாமா? ஆகல. இப்பே இவ்வளவு எஃபெக்ட் கொடுக்குறியே. இப்பெல்லாம் என்ன கொடுமை தெரியுமாங்க சார்? இந்த 10வது 12வது படிக்கிற பிள்ளைங்களுக்கு பெற்றோர்களா இருக்கிறதாங்க சார். அதுங்க எந்திரிக்கிறதோ இல்லையோ, நாம 3:30க்கே எந்திரிச்சு பெட் காஃபி போட்டு பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு லஞ்ச் ரெடி பண்ணி அதுங்களை போய் கண்ணா எந்திரிடா, கண்ணா எந்திரிடா, மா போமா வேலையை பார்த்துக்கிட்டுங்க. அது அந்தாண்ட எத்தி உதைக்கும். ஏன்னா அங்க அப்பா படுத்திருக்காரு, நாம தான் இங்க இருக்கோம், அதனால நம்மளை பார்த்து எட்டி உதைக்கும். அதுங்களையும் எழுப்பி ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்குள்ள ஒவ்வொரு தாயும் படுற பாடுக்கே பூட்டை வாங்கிருதுங்க சார். சூப்பரா, நிறைய நல்லா பேசுனீங்க, வாழ்த்துக்கள். நல்லா சொல்லுங்க சார். ஒரு டீச்சரால என்னங்க சார் பண்ணிட முடியும்? மேத்ஸ் டீச்சருக்கு அந்த அம்மா வராங்க, என் பீரியட் முடிஞ்சிருச்சுன்னு போறாங்க. சயின்ஸ் டீச்சருக்கு அந்த அம்மா வராங்க, என் பீரியட் முடிஞ்சிருச்சுன்னு போறாங்க. இப்படி பீரியடுக்கு பீரியட் மாறாங்க சார் டீச்சர். ஆனா என் வாழ்க்கை முழுவதும் நான் சாகர வரைக்கும் பீரியடுக்கு பீரியட் இல்ல, சப்டியூஷனுக்கு சப்டியூஷன் இல்ல, ஒரே அப்பா தான், ஒரே அம்மா தாங்க சார். இத மாத்தவே முடியாது. பீரியடுக்கு மாத்துற உறவாது. இப்படி ஒரு கேள்வி, அப்பா அம்மா மாத்துக்கிறது போர் அடிச்சு போச்சா? அப்படித்தானே பாஸ்? அப்படிலாம் இல்லைங்க சார். இன்றைய சூழலில் பெரிதும் பரிதாபத்துக்குரியவர்கள் பெற்றோர்களே, பெற்றோர்களே, பெற்றோர்களே. நன்றி, வணக்கம். அருமை, மிக அருமையான சொல்லுது. காலையில கொஞ்சுறாங்களாம், கொஞ்சி எந்திரிக்கலாம், என்ன ஆகும் தெரியுமா உங்களுக்கு? சப்பு சப்பு சப்புன்னு அடிப்பாங்க பாருங்க, தூக்கம் போயிடும். அடி வாங்காத பிள்ளை போல இருக்காது, அவங்க அம்மா நல்ல அம்மா போல இருக்கு. 5 மணிக்கு கொடூரப்படுத்துவாங்க, 6 மணிக்கு கிளப்பி கொண்டு போய், அதான் சொல்லல, அவங்க அப்பா அம்மா வந்து பஸ் ஏறினா தான் நிம்மதி பெருமிச்சு. ஒரு 8 மணி நேரம் சந்தோஷமான வாழ்க்கை இருக்கிற நமக்குன்னு சொல்லி திடீர்னு அது மழை வந்து லீவ் விட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, ஐயையோ லீவா நீவே செத்து போய்வாங்க. அப்படி ஒரு பெற்றோர்கள், அந்த பெற்றோரோட நிலைமையை அப்படியே எடுத்து சொல்றாங்க. என்ன மாதிரி கஷ்டப்படுறாங்க, எப்படி பண்ண முடியும்? அதுல ஒரு வார்த்தை சொல்லாங்க பார்த்தீங்களா, வாத்தியாரெல்லாம் மாறிடுவாங்க, நாங்கெல்லாம் மாற முடியுமா? அப்பே ஆத்தால மாற்ற சொல்ல முடியுமான்னு ஒரு கேள்வி, பெரிய கேள்வி. உண்மையிலே அருமையான வாதம், நன்றி. அடுத்தது, ஒரு ஆசிரியருங்கிறவரே ஒரு மாணவரா இருந்திருக்கலாம், ஒரு பெற்றோரா இருந்திருக்கலாம், ஒரு பெற்றோருங்கிறவங்க ஒரு மாணவரா இருந்திருக்கலாம், ஒரு ஆசிரியராகவும் இருந்திருக்கலாம். ஆனா மாணவங்கிறவன் மாணவன் மட்டும்தான் ஐயா, அவனுக்கு பெற்றோருங்கிறது என்னன்னு தெரியாது, ஒழுங்கா ஆசிரியருங்கிறதும் என்னன்னு தெரியாது. அதனால அவன் படுற அவஸ்தை இருக்கு, அவன் தான் பரிதாபத்துக்கே உரியவன். ஐயா, உங்க கையில இருக்கிறது ஒரு கல்லு. யாரு? அந்த மாணவன்கிறவன் ஒரு கல்லு. அந்த கல்லை நீங்க தான் உளி கொண்டு கரெக்டா செதுக்கி கொண்டு வந்தீங்கன்னா அது ஒரு நல்ல சிற்பமா நிற்கும் உங்க முன்னாடி. தப்பெல்லாம் இந்த கல்லு மேல ஒப்படைச்சிட்டு இந்த உளி அந்த சிற்பியும் தப்பிச்சுக்கிறது எப்படியா நியாயம்? இததாயா நான் கேட்கிறேன். இவங்க சொன்னாங்க மாதா பிதா கூகுள் தெய்வம். ஐயா, இன்னைக்கு உண்மையாலுமே மாதா பிதாவையே தூக்கிட்டு யூடியூப்பு, ஒய்ஃபை, வீட்டில் இருக்க செல்லு, இதுதாயா பிள்ளைய வளர்க்குது. எந்த பெற்றோர்கள் இன்னைக்கு வீட்டில் உட்காந்து பிள்ளைய வளர்த்துட்டு இருக்காங்க? ஏன் ரீல்ஸ் எல்லாம் விட்டுட்டீங்க? ரீல்ஸ் எல்லாம் சேர்த்துக்குங்க. ஆமாயா, இன்னைக்கு பெத்த பிள்ளைய பத்தி ஃபீல் பண்ற அப்பா அம்மாவை விட ரீல்ஸ் பண்ற அப்பா அம்மா தான் அதிக பேர் நம்ம பாக்குறோமா இல்லையா? இதானையா நிதர்சனமான உண்மையே. என்னம்மா இப்படி போய் சொல்றீங்களேம்மா வர வர? ஆமா, நான் கேட்கிறேன், இன்னைக்கு எந்த அப்பா அம்மா வீட்டில் உட்காந்து பிள்ளைய 24, அதாவது பள்ளிக்கூடம் போயிட்டு வர மீதம் எல்லா நேரமும் கவனிக்கிறீங்கன்னு சொல்லுங்க.
நீங்க பாதி நேரம் என்ன பண்றீங்க? உங்க கயலுக்கு என்னாச்சுன்னு கவலைப்படுறீங்களே தவிர வீட்டில் உள்ள பயலுக்கு என்னாச்சுன்னா கவலைப்படுறீங்க. சீரியல்ல வர்ற கயலுக்கு கொடுக்குற முக்கியத்துவத்தை நீங்க உங்க பெத்த பயலுக்கு முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா நாங்க சொல்றோம் நீங்க பிரச்சனையில தான் இருக்கீங்கன்னு. இப்படி எல்லாருமே பிரச்சனையில மாணவர்கள் மேல தள்ளுறதெல்லாம் நிதர்சனம் இல்லைங்க. ஆமா, பையன் என்ன நினைக்கிறான்? நான் இதுதான் படிக்கணும்னு நினைக்கிறான். எந்த பெற்றோராவது நீ இதை படிடான்னு சொல்றீங்களா? அப்படி சொல்லி இருந்தா இன்னைக்கு வேலை இல்லா திண்டாட்டங்கிறதுல இன்ஜினியரிங் மாணவன் ஒவ்வொருத்தனும் சட்டை கசங்க இன்னைக்கு சர்டிபிகேட்டை தூக்கிட்டு அலைவானா தெருவா? ஏன்? எழுத்த வீட்டு பையன் இன்ஜினியரு, பக்கத்து வீட்டு பையன் இன்ஜினியரு, மேல் வீட்டு பையன் இன்ஜினியரு, நம்ம பையனை இன்ஜினியர் ஆகணும்னு நினைச்சிட்டு இன்னைக்கு அவன் காதல் பட பரத்து மாதிரி பாதி பேர் ரோட்ல சுத்துறாங்க. இன்னைக்கு அவஸ்தைக்கு உள்ளா இருக்கிறது யாரையா? எங்க மாணவர்கள் தான். நான் சொல்றது எப்படியா ஆகும்? இந்த உலகத்துல எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலேன்னு சொன்னாங்க. ஆமா, நாங்களும் அதை தான் சொல்றோம். இந்த உலகத்துல நாங்களும் நல்ல பிள்ளையா தான் பிறந்திருக்கோம். நாங்க உங்க வீட்டு குழந்தை. நாங்க என்ன ஆகணுங்கிறது நல்ல முறையில பெற்றோர்களும் ஆசிரியர்களும் நினைச்சிங்கன்னா எதிர்காலத்துல நானும் ஒரு அப்துல் கலாமா வருவேன். நானும் ஒரு சச்சின் டெண்டுல்கர் போல விளையாட்டுல சிறந்து வரலாம். நானும் நீங்க நினைக்கிற தோனி பாரியும் கிரிக்கெட்ல வரலாம். நீங்க நினைக்கிற மாதிரி தான் வரணும்னு நினைச்சீங்கன்னா கடைசி வரைக்கும் நானா தான் இருப்பேன். அதனாலதான் இன்னைக்கு உலகத்திலேயே அதிக பிரச்சனைகள் இருக்கிறது யாருன்னு சொன்னா இந்த உலகத்துல இன்றைய சூழல்ல இந்த மாணவர்கள் தான் பிரச்சனையில இருக்காங்கன்னு சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். சிறப்பான ஒரு பேச்சு. மாணவர்கள் பெற்றோர்கள் அல்ல, மாணவர்கள் ஆசிரியர் அல்ல. அவன் முதல் பருவம். அவனுக்கு அந்த முதல் பருவத்துல அவனுக்கு எதுவுமே தெரியாது. அவனை உருவாக்குனதே இந்த 2 பேரும் தான், அப்பா அம்மா ஆசிரியர். ஸோ அந்த இடத்துல இவங்க சரியா நடந்தால், அப்பா அம்மாவும் ஆசிரியர்களும் சரியா நடந்தா மாணவர்கள் சரியாக உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு உண்மையிலே ஒரு புது வித்தை தான். எங்க உண்மையிலே மாணவர்களுக்கு பெரிய உங்க கருத்து, ஆதரவான கருத்து, சிறப்பு. அடுத்தது, வருங்கால தலைமுறையினர் ஆட்சி அதிகாரத்தில் அமர வேண்டும் என்பதற்காக ஒரு நாற்காலியில் கூட அமராமல் பாடம் எடுக்கும் ஆசிரியர்களை தற்காலத்தில் மாணவர்கள் மதிப்பது குறைந்திருக்கின்றது. குரு வணக்கம் அப்படின்ற ஒரு சிறந்த பண்பு இந்த காலகட்டத்துல மாணவர்கள் கிட்ட குறைஞ்சிருக்கு. நம்மள மாதிரி மாணவர்கள் கிட்ட ஒரு பேச்சு அடிக்கடி போயிட்டே இருக்கும். அதாவது ஆசிரியர் பணி ஒரு சுலபமான பணி அப்படின்னு. ஏன் தெரியுமா? கேள்வி கேட்கறது ரொம்ப ஈஸி, பதில் சொல்றதுதான் கஷ்டம். ஆனா ஒரு நல்ல ஆசிரியர் என்பவர் பதில்களை தருபவர் அல்ல, கேள்விகளை தூண்டுபவர். உண்மையாவே ஒரு ஆசிரியருக்கு சிரமம் எங்க இருந்து ஆரம்பிக்குதுன்னா வகுப்பறையில தான். ஒரு மாணவன் சிரிக்க ஆரம்பிப்பான், அந்த வகுப்பறையே சிரிக்க ஆரம்பிச்சிரும். நம்மளுக்கெல்லாம் பிசிக்ஸ் விதியை படிக்கிறது தான் ரொம்ப கஷ்டம். ஆனா ஒரு ஆசிரியருக்கு இவன் எதுக்கு சிரிக்கிறான்றத கண்டுபிடிக்கிறதே ரொம்ப கஷ்டம். வகுப்பறையில பாடம் எடுக்கிறது மட்டும் இல்லாம தேர்வு தாள்களை திருத்துறது, நிர்வாக பணிகளை செய்யறது, வருகை பதிவேற்றம் செய்யறதுன்னு பல வேலைகளை ஆசிரியர்கள் செய்யறாங்க. ஒரு மாணவனோட கவனச்சிறலையும் அவனோட ஒழுக்கமின்மையும் பொறுமையா சமாளிப்பதற்கே ஆசிரியர்களுக்கு ஒரு பெரிய சவால் இருக்கு. இதுவும் தனியார் பள்ளியில வேலை செய்யற ஆசிரியர்களுக்கு அவங்க வேலை செய்யறதுக்கு ஏற்ற சேலரி கிடைக்கிறது இல்ல. பாடத்திட்டத்தை குறிச்ச நேரத்துல முடிக்கணும், அதே சமயம் மாணவர்களோட தேர்ச்சி விகிதத்தை அதிகரிக்கணும். இதனால மாணவர்களை விட ஆசிரியர்கள் தான் மன உளைச்சலுக்கு ஆளாகிறாங்க. ஒரு காலகட்டத்துல ஆசிரியர்களை மாணவர்கள் சுத்தி வந்தாங்க, ஏன்? நல்ல மதிப்பெண் எடுக்கணும்ன்றதுக்காக. ஆனா இந்த காலகட்டத்துல ஆசிரியர்கள் தான் மாணவர்களை சுத்தி போறாங்க, அட்லீஸ்ட் பாஸ் ஆச்சா அவடான்னு. மிக சிறப்பான ஒரு செய்தி இது. நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு மாணவன் ஆசிரியரை அடிக்கிறான் அப்படின்ற ஒரு செய்தி நம்ம எப்ப அதிகமா கேட்க ஆரம்பிச்சோம்? கொரோனா அப்படின்ற ஒரு நோய் போச்சு. ஆன்லைன் கிளாஸ் அப்படின்றத அட்டென்ட் பண்ணிட்டு ஸ்கூல் லைஃப்க்கு வந்தோம். பேண்டமிக் அப்படின்றத 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு நார்மல் லைஃப்க்கு வந்தோம். இதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி செய்திகளை நம்ம அதிகமா கேட்க ஆரம்பிச்சோம். மாரல் சயின்ஸ் கிளாஸை இந்த காலத்துல எல்லா ஸ்கூல்லையும் எடுக்கிறாங்க. ஆனா இப்ப சீரியஸா எடுக்க ஆரம்பிச்சோம்னா இந்த மாதிரி செய்திகள் குறையும். ஒரு 5 அறிவு மனுஷனா இருக்கிறவன 6 அறிவு அறிஞனாக மாற்றுவது ஆசிரியர் தான். ஒரு மனுஷனோட முதுகெலும்பு ஆசிரியர். அவரோட கஷ்டம் யாருக்குமே தெரியறது இல்ல. ஆனா அவர் இல்லாம நம்மளால வாழ முடியாது. வானத்தின் உயரத்தில் பறக்கும் பட்டம் அல்ல ஆசிரியர், நம்மை உயர பறக்க வைத்து அழகு பார்க்கும் நூலாவார்.
எனவே ஆசிரியரையும் ஆசிரிய பணியையும் மதிப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமை அருமை அருமை. ஆசிரியர் எப்படி அடிப்பாரு? அடிக்கக்கூடாது. ஒரு காலத்தில் நம்ம வீட்டுக்கு 8 பிள்ளை இருந்தோம், 10 பிள்ளை இருந்தோம். அதனால அடிச்சு போனா ஒருத்தன் போனா போயிட்டு போறான்னு விட்டுருவாங்க. இப்போ ஒத்த பிள்ளையை பெற்றிருக்கோம் நம்ம. ஆனா ஒத்தையும் பத்திரமா பார்த்துக்கிட்டு இருக்கோம். வண்டியில போறப்ப விழுந்துருவானா, அப்படி விழுந்துருவானா, இப்படி விழுந்துருவானான்னு. ஆனா அடிக்கக்கூடாது, திட்டக்கூடாது, அவனுக்கு வலிக்கக்கூடாது. ஆனா ஸ்டேட் ஃபர்ஸ்ட் மட்டும் வந்துடணும். எப்படி? ஸ்டேட் ஃபர்ஸ்ட் மட்டும் வந்துடணும். அது எப்படின்னா புரியவே புரியாது. அதுலயும் இப்பெல்லாம் கல்விக்கு மிகப்பெரிய முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கல்விக்கு முக்கியத்துவம் ஆண்களை விட பெண்கள் பார்த்தீங்கன்னா பிள்ளைகளை படிக்க சொல்றதுல காலையில எந்திரிச்சு ஆரம்பிச்சா அந்த பிள்ளை அப்பாவை பார்த்து பயப்படாது, அம்மாவை பார்த்து தான் இப்ப நிறைய பிள்ளைகள் பயப்படுதுங்க. அந்த அம்மா முகத்தை பார்த்தோன்னே காலையிலேயே ஐயையோ அப்படின்னு பயந்து ஆரம்பிச்சு வாழ்க்கைய மொத்தமாவே இழந்துருதுங்க. இதுல ஆசிரியரை போய் குறை சொல்லி திட்டி அந்தால் உருவாக்க மட்டுமே பார்ப்பான் என்று சொல்லி இவங்க விவாதம் சொல்றாங்க. மாணவர்கள் நாளை இந்தியாவின் தூண்கள் என்று டாக்டர் கலாம் ஐயா கூறியது உண்மைதான். ஆனால் பாடப்புத்தகம், பயிற்சி தேர்வு, சிறப்பு வகுப்பு எல்லாம் எங்களுக்கு பையிலிருந்து மண்டை வரை சுமைதான் ஐயா. ஸ்கூல் முடிஞ்சு வந்தோடனே எல்லாத்தையும் அந்த இடத்துல ஐயா வைப்பேன். என்ன மாயமோ தெரியல, காலைல பார்த்தா அதெல்லாம் அந்த இடத்துல இருக்க மாட்டேங்குது. அப்போ எங்கள் வீட்டில் போர்க்காலமே நந்துடும் ஐயா. ஐயோ, ஒரு நாள் உடம்பு சரியில்லை, லீவ் போட்டேன். சிறிது நேரம் கூட அவரைய மனதுக்கு தோணுது, இங்கே இருக்கிறதுக்கு நம்ம ஸ்கூலுக்கே போயிருக்கலான்னு. அப்படி ஒரு அன்பு அம்மா காமிச்சிட்டாங்க, அப்படித்தானே? அவ்வளவு மகிழ்ச்சியா இருந்த அம்மாவோட அன்பு. வாழ்த்து. ஆமாம், சூப்பர்யா. இந்த விடுமுறை நாட்கள் எல்லாம் தூக்கம் 6 மணிக்கு நின்றுகிறது. ஆனால் இந்த பள்ளி நாட்களில் மட்டும் தூக்கம் 7 மணிக்கு நன்றாக வருகிறது. அது ஏன் தெரியல என்னடா குட்டி, அது ஏன் தான் தெரிய மாட்டேங்குது. ஆமாம், லீவ் அன்னைக்கு சீக்கிரம் முடிச்சிடுறோம், ஆ. அது ஏன் தெரிய மாட்டேங்குது. அப்பொழுது டைம் ஆச்சு சீக்கிரம் எழுந்திரின குரல் என்னை கொள்கிறடா ஐயா. ஐயா, உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா என்ன பண்ணுவீங்க? டாக்டர்கிட்ட போவோம். நாங்களும் அதே ஐயா செய்கிறோம், லீவ் போட்டு இருக்கிறோம். ஆனால் இந்த பள்ளியில் ஆசிரியர்கள் மட்டும் உடம்பு சரியில்லைனா கூட ஸ்கூலுக்கு வராங்க, ஒரு நாள் கூட லீவ் போட மாட்டேங்கிறாங்க. அதனால ஒரு மாசம் இல்ல என்னடா ஏன்டா அதுக்கு என்ன காரணம்னு சொல்றா குட்டி? ஏன் லீவ் போடாம வந்துடுறாங்க சொல்லுங்க. அது எனக்கு தெரியாது. தெரியல. சூப்பர். ஒரு மாசத்துல ஒரு நாள்ல ஒரு ஆசிரியர் லீவ் போட்டா கூட அந்த பீரியடே எங்களுக்கு எக்ஸ்ட்ரா பிடி பீரியடா இருக்கும். அதை பார்த்து கொஞ்சம் பேசுங்க ஐயா. மாசத்துக்கு ஒரு நாள் லீவ் போடுங்க சொல்லணும் ஆசிரியர்லாம். நாங்க கொஞ்சம் நிம்மதியா இருக்கணும்னு சொல்லணும். சூப்பர். ஐயா, எங்கள் வீட்டில் லேப்டாப் இருக்கு, எனக்குன்னு ஒரு தனியாக லேப்டாப் வேணும். எங்கள் அப்பாட்ட கேட்டேன். அதுக்கு அவர் என்ன சொல்லியிருக்கணும், அடுத்த வாரமோ அடுத்த மாதமோ வாங்கிட்டு வரம்மான்னு. ஆனால் அதுக்கு அவர் என்ன தெரியுமா ஐயா சொன்னார், நீங்கள் 6 சப்ஜெக்ட்ஸில் 100க்கு 100 வாங்கிட்டு வா, உனக்குன்னு தனியாக லேப்டாப் வாங்கிட்டு வரேன்னு. இதுக்கு அந்த சாரு வாங்கி தர முடியாதுன்னே சொல்லிட்டு போயிருக்கலாம். நான் என்னைக்கு 100க்கு 100 வாங்க, நீ என்னைக்கு லேப்டாப் வாங்கி தர? அதுதானே நீ வாங்கி தரக்கூடாதுன்னே சொல்லியிருக்க அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஆமா, எனக்கு தெரியும் உங்க உள் மனசு இப்பவே துடிக்குது என் பக்கம் தீர்ப்ப கொடுக்கணும்னு. ஆனா நீங்களும் நேர்மையா நடுவார், அதனால எல்லாரும் பேசுறதும் கேட்டு என் பக்கம் திருப்பிட்டாருங்கள். கடைசியாக நான் சொல்ல விரும்புகிறேன், அனைத்து பெற்றோர்களும் தன் பிள்ளை டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும் என்று யோசிக்கிறீர்கள். அவர்களுக்கு என்ன ஆகணும் என்று அவர்கள்ட்ட கேட்டு அது கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். வாய்ப்பு கொடுத்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி. இதுக்கு பதிலா தீர்ப்பு இதுதான் சொல்லணும்னு சொல்லியிருக்கலாம். அப்படி இப்படி மானியத்தேனையெல்லாம் போடுறீங்க. நான் பயந்துட்டேன், நீங்க தீர்ப்பு எழுதி கொடுத்து அதை சொல்ல சொல்லுவீங்க, பயந்துட்டேன் நான். இல்லையா? அப்படி மறட்ட மாட்டீங்க, உங்க அப்பா மாதிரி கிடையாது. ரைட்டா? ஓகே, வாழ்த்துக்கள், சூப்பரா பேசுனீங்க, மகிழ்ச்சி. எந்த தாயும் தன் மகனை ஈன்ற போது சான்றோனாகணும்னு நினைச்சாங்கய்யா.
ஆனால் அந்த பையன் இன்னைக்கு என்ன செய்கிறான், ஏம்மா எனக்கு அந்த மொபைல் வாங்கி கொடு, இந்த மொபைல் வாங்கி கொடு, அதை வாங்கி வச்சு கொடுத்தாங்கன்னா பெற்றோர் என்ன செய்கிறான் தெரியுமா ஸ்டூடெண்ட்டு, அதை உட்காந்து காதில் கேட்டு கேட்டு அம்மா கத்துறாங்க, டே அங்கே பாடுறா மோட்ரு வலியுதுன்னா அவன் பாடு உட்காந்து ஃபோனை பார்க்குறான், அங்கே பாடுறா யாரோ வந்திருக்காங்கன்னா அவன் பாடு உட்காந்து ஃபோனை பார்க்குறான். அப்போ மாணவர்கள் நல்லா இருக்கணுங்கிறது தான் அந்த விஷயத்தை வாங்கி கொடுத்தோம். அதே ஃபோனை அவன் யூஸ் பண்ணலாம் ஒரு கோடிங் போடுறதுக்கு, ஒரு நல்ல விஷயத்தை கற்றுக்கிறதுக்கு, ஒரு நல்ல ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச் கேட்குறதுக்கு, ஒரு நல்ல விஷயங்களை கேட்டானா அவன் வாழ்க்கையில் முன்னேறியா. அந்த தாய் தந்தையரும் அவன் முன்னேறதுக்கு தான் அந்த பொருளை வாங்கி கொடுத்தாங்க. ஆனால் நிறைய பேர் அதை வச்சு ரோட்லையும் அங்கேயும் இங்கேயும் கிளாஸ் ரூம்லையும் அதில் செல்ஃபி எடுத்து ரீல் எடுத்து இது மாதிரி விட்டு ஓடிடுறாங்கயா. ஆனால் அந்த பெற்றோர்கள் நல்ல எண்ணத்தை தான் அவங்க வாங்கி கொடுக்குறாங்க. அதே மாதிரி தந்தை தான் தோளில் பிள்ளையை தூக்கி முழு உலகத்தை காட்டணும் சொல்லுவாங்க. தந்தை 8 அடினா புள்ள 16 அடி பாயணும். ஐயா இன்னைக்கு 4 அடி கூட பாய மாட்டேங்கிறான், சூப்பர் சூப்பர் சூப்பர், பாட மாட்டேங்கிறான். அதே மாதிரி தான் பிள்ளைய முழு உலகத்துக்கு அமெரிக்கா அனுப்புன்னு ஆசைப்பட்டாரு. தந்தையும் தாயும் பெற்றோர்கள் அமெரிக்காவுக்கு அனுப்புனாங்கயா. ஆனால் பிள்ளை என்ன தெரியுமையா செஞ்சான், அவங்கள அனாதைகள் ஆக்கிட்டாயா. அமெரிக்காவிலிருந்து திரும்பி வரவில்லை. ஆசிரியர் யாரையா கூப்பிடுறாரு, உங்க அப்பாவை கூட்டிட்டு வாடா. அவன் எதாவது பண்ணா முதல்ல உங்க அப்பாவை கூட்டிட்டு வாடாங்கிறாரு. ஐயா தாய் தந்தை தாயா பாவம். பெற்றோர்கள் இவர்களை பெற்றுட்டு இவங்களாலையும் ஆசிரியர்களாலும் அதிகமாக பாதிக்கப்படுறது யாருனாயா, பெற்றோர்கள் தாயா. நம்முடைய பெற்றோர்களை கடைசி வரை கண் கலங்காமல் சந்தோஷமாக நாங்கள் வச்சு பார்த்துக்கணும் அப்படி ஒவ்வொருத்தரும் உறுதி எடுக்கணையா. நான் அதிகமாக பாதிக்கப்படுறது யார் சொன்னால் பெற்றோர்கள் தான் என்ற தலைப்பில் நீங்கள் அதில் தீர்ப்பு வழங்கணும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம்யா. அருமை அருமை அருமை, பெற்றோர்கள் தான்யா. மிக முதியோர் இல்லங்கள் தான் திறக்கப்படுது, அனாதைகளும் திறக்கப்படல, ஆசிரியர் இல்லங்கள் திறக்கப்படலையா. நன்றி, பேச வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி, வணக்கம். சிறப்பு சிறப்பு சிறப்பு. அவர் சொன்னது பார்த்தீங்களா, இன்னைக்கு வந்து பெஸ்ட்டு அனாதை இல்லை எதுன்னு தேடுறான். பெஸ்ட்டு அனாதை இல்லை எப்படி எதுங்க, சுடுதண்ணி வருமா, எத்தனை நான்வெஜ் எப்போ தருவீங்க, ட்ரீட்மெண்ட் என்ன தருவீங்க, இதெல்லாம் பார்த்து சிறந்த அனாதை இல்லத்தில் போய் கொண்டு போய் சேர்க்குறேன். மையன் எவ்வளோ நல்ல மையன், யோசிச்சு பாருங்க. நீங்கள் அனாதை இல்லத்திலே சிறந்த அனாதை இல்லம். பணம் கொஞ்சம் 1000 ரூபா 2000 ரூபா கூடான பரவாயில்ல, நாங்கள் அந்த கொடுத்துடுறோம். நாங்கள் வந்து அனாதை இல்லத்தை, நம்மளோட ஆசையை பெருமாசை, பெற்றோர்கள் ஆசை, தன் பிள்ளை அமெரிக்காவில் இருக்க வேண்டும் என்று நினைக்கும் பொழுது, தன் பிள்ளை அமெரிக்காவுக்கு போகணும்னு ஆசைப்படும் பொழுது அவன் அதை செய்வான் என்று கட்டாயம் எதிர்பார்க்க வேண்டும். அந்த எதிர்பார்ப்பு ஒன்று, தன் பிள்ளை தான் சாதிக்காததை சாதிக்க வேண்டும் என்று ஒரு பேராசையில் இந்த மாதிரி ஒரு அனாதை இல்லத்துக்கு போயிடுறாங்க. அதான் உண்மைதான் நீங்கள் சொல்கிறது. இப்போ நம்ம சரி பண்ணலாம், எப்பயும் சரி பண்ண முடியாது. சிறப்பு பாஸ். அடுத்தது இங்கே இருக்கிற ஆசிரியர்கள் சார்பாக நான் ஒரு வாக்குறுதி கொடுக்குறேன். அவங்க பிள்ளைகளுக்கான செலவு எல்லாமே நாங்களே ஏற்றுக்குறோம் ஐயா, ஏற்றுக்குறோம். ஆனால் ஒரு சின்ன கண்டிஷன். நீங்கள் வாத்தியார், நீங்கள் டீச்சரா? இல்லை சார், அவங்க சார்பாக பேசு. ஆனால் ஒரு சின்ன கண்டிஷன், அவங்க வேலைக்கு போயிட்டதுக்கப்புறம் அவங்களுடைய 3/4 சம்பளத்தை எங்களுக்கு ஜிபே பண்ணி விட்ருங்க, நாங்கள் ஏற்றுக்குறோம். இன்வெஸ்ட்மெண்ட் ரிட்டர்ன் பாலிசியில் தான்டா பிள்ளைய வளர்க்குறீங்க, எங்களை வந்து சொல்லிக்கிட்டு இருக்கீங்கன்னு அந்த அம்மா கேட்கு. நல்ல ஐடியாவாக இருக்குது. ரிட்டர்னை என்கிட்ட கொடுக்க சொல்லி நான் இன்வெஸ்ட் பண்ணுறேங்குது. வாழ்த்துக்கள், சூப்பர். காசு கொடுத்து அனுப்புறதோட பெற்றோர்களுடைய கடமை முடிஞ்சிருச்சு. கஷ்டப்படுறதெல்லாம் எங்களுடைய ஆசிரியர்கள் தான் இன்னைக்கு கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க சார். ஆசிரியர்கள் தான் பாவம் அப்படின்றதுக்கு நான் ஒரே ஒரு உதாரணம் சொல்கிறேன். விடைத்தாள்லாம் திருத்துவாங்க, நிறைய விடைத்தாள். அதில் வந்து ஒரு கேள்வி, வீரபாண்டிய கட்டபொம்மனை தூக்கிலிட்ட செய்தியை விளக்குக. அதுக்கு நம்ம என்ன எழுதணும், ஆங்கிலேயர்கள் கயத்தாரில் வீரபாண்டிய கட்டபொம்மனை தூக்கிலிட்டாருங்க, இப்படி தானே எழுதணும். அதுக்கு ஒரு மாணவன் எழுதணும், அடி அடி என்று அடித்து, உதை உதை என்று உதைத்து, தர தரவென்று இழுத்து சென்று வீரபாண்டிய கட்டபொம்மனை தூக்கில் போட்டாங்க இப்படின்னு எழுதுறான். சரி, அதை படித்து பார்த்துட்டு கழுத பாஸ் ஆகிட்டு போட்டுமே, மார்க் கம்மியாக இருக்குதுன்னு அதுக்கும் ஒரு மார்க் கொடுத்து பாஸ் பண்ண வைக்கிறோம். பாஸ் பண்ணிட்டு போதும். நீங்கள் ஆசிரியருக்கு வந்து உங்களுக்கு கலை நயம் இல்லை பாஸ். என்ன காரணம், அவன் அப்படியே லைவாக சொல்கிறான், அடி 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 அடித்து இடி இடினை இடித்து. உங்களுக்கு கலை தெரியவில்லை பாஸ். வாத்தியாருக்கு இதெல்லாம் பரவாயில்ல, ரைட்டா? ஒரு ஆடு மேய்ப்பது எப்படி அப்படின்னு கேட்டிருக்கான், ரைட்டா? ஆடு மேய்ப்பது எப்படின்னு இவனுக்கு தெரியாது. மரம் இருக்கும் காட்டில் இருக்க மரத்தில் நடுவில் ஒரு பெரிய மரம் இருக்கும். அந்த மரத்தில் நடுவில் ஒரு கயிறு கட்டி ஆடை கட்டி வச்சுருப்பாங்க. அதை கலட்டி கொண்டு போனால் அது ஆடு மேய்ப்பதுன்னு சொல்லிவிட்டான்.
இதுக்கும் வாத்தியார் மார்க் போட்டான், ஃபெயில் ஆகிடக்கூடாதுன்னு சொல்லி. எப்படி பரவாயில்லையா? ஆடு மேய்ப்பது எப்படி நான் எழுதவே இல்லை கடைசி வரைக்கும். ஆசிரியர்களுக்கு அதிகமாக பிபி இருக்கும், சின்ன வயசுலேயே சுகர் வந்துடும், இந்த மாதிரி பல நோய்களை சுமந்து கொண்டு அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட ஆசிரியர்கள் தான் இன்றைய காலத்தில் பரிதாபத்திற்குரியவர்கள். உங்களை அம்பேத்கர் அவருடைய ஆசிரியருடைய பெயரை தன்னுடைய பெயராக மாற்றி வச்சுக்கிட்டாரு. அந்த மாதிரி மாற்றியெல்லாம் வச்சுக்க சொல்லலை. நீங்கள் ஆசிரியர்களுக்கு பெருமை தேடி தரலனா கூட பரவாயில்ல, ஒரு நாளும் அவங்களுக்கு கெட்டது செஞ்சிடாதீங்க. இனிமேலாவது பெற்றோர்களும் மாணவர்களும் ஆசிரியரை புரிந்து நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி. அருமை அருமை அருமையான ஒரு பேச்சு, சிறப்பு. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நீங்கள் உங்கள் பிள்ளையை படிக்க வைக்கிறதுக்கு செலவு பண்ணுறத பெருசாக பேசிக்கிட்டு இருக்கீங்க. இன்றைக்கு மாநகராட்சி பள்ளிகளில், அரசு பள்ளிகளில் பல ஆசிரியர்கள் யாரோ பெற்ற பிள்ளையை அவர்களுடைய பொருளாதார சூழ்நிலையை கருத்தில் கொண்டு தன் பிள்ளையாக நினைத்து சாப்பாடு கொடுத்து ஊட்டி வளர்த்து அவனை பாஸ் பண்ண வச்சு வேலை வாங்கி தர்ற வரைக்கும் ஆசிரியர் செய்து கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட ஆசிரியர் இருக்காங்க, இல்லைன்னு சொல்லவே முடியாது. கவர்மெண்ட் ஸ்கூலில் எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய டீச்சர் எனக்கு தெரிஞ்சு அவங்க கொண்டு வர சாப்பாடு 3 பேர் கொண்டு வருவாங்க. மதியம் 2 பிள்ளைய வந்து கஷ்டப்படுற பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு சாப்பிடுவாங்க. ஒரு ஹெட்மிஸ்ஸஸில் அந்த அம்மா, ஒரு பையனுக்கு அப்பா அம்மா இல்லாத பையன், அவங்க அத்தை வீட்டில் வளர்ந்தான். அந்த பையனுக்கு வேலை வாய்ப்பு தரும் வர்ற வரைக்கும் படிக்க வச்சு செய்து கொடுத்து அந்த அம்மா ரிட்டையர்ட் ஆகிறப்போ அந்த ரிட்டையர்மெண்ட் ஃபங்க்ஷனில் அந்த பையன் பேசுகிறான், இவங்க தான் எனக்கு அப்பா அம்மான்னு சொல்லி பேசின ஆசிரியர்களும் அங்கே இருக்கிறார்கள். அப்பா அம்மா வேலையும் சேர்த்து பண்ணுறது ஆசிரியர் வேலை, அவங்கள கலங்காமல் பார்த்துக்கங்கன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் சொல்கிறீங்க. ரைட், அடுத்தது சார். மக்கள் தர்பார், விதி மாற்றும் தர்பார், ஒளியேற்றும் தர்பார், தர்பார் தர்பார். மக்கள் தர்பார், விதி மாற்றும் தர்பார், ஒளியேற்றும் தர்பார், தர்பார் தர்பார். 8 திசைகளில் எங்கும் உன் ஆற்றல் வெளிப்பட வேண்டும், நீ வாழ்வில் வென்றிட வேண்டும். படையாய் எழுவாய், ஏழை எளியவர்க்கெல்லாம் ஒரு நியாயம் கிடைத்திட வேண்டும், பொது உன்னால் நடந்திட வேண்டும். துணிவாய்